ஸோ எல்லாத்தையும் எடுத்து தலையில போடுறதுன்றது நம்ம உடம்பு ஒன்றும் ஒரு டஸ்ட்பின் கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவையோ கரெக்டாக பண்ணும்போது தான் நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் வரும். அதுதான். ஸோ ஒருத்தங்க கிட்ட போய் ஒரு டாக்டர், ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், இல்லை பிளாஸ்டிக் சர்ஜன் போய் பார்த்து பேசும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கு, இதனால ஹேர் லாஸ் ஆகுதா, உங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால ஹேர் லாஸ் ஆகுதா, இல்லை ஒரு வைரல் இல்னஸ் வந்துருச்சு, இல்லை ப்ரெக்னன்சி ஆச்சு, வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தீங்க, 3 மாதம் கழிச்சு ஹேர் லாஸ் பயங்கரமாக கொட்டிகிட்டே இருக்கு, என்ன காரணம்னே தெரியல, நான் ரொம்ப இதுவாக இருக்கேன்னா, இதெல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னே தெரியாது. இதை நீங்கள் ரிலேட்டே பண்ண மாட்டீங்க. ஏன்னா டெலோஜன் எஃப்ளூயம்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனே வந்து நடந்து 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் அதோட எஃபெக்டே தெரியும். ஒரு மேஜரான ஈவெண்ட் நடந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 மாதம் முன்னாடி வேலை போயிருக்கும், இல்லை ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப டிப்ரெஷனில் போயிருப்பாங்க, அது ஒரு 3-4 மாதம் ஆயிருக்கும். 3-4 மாதத்துல அவங்க வந்து ரிக்கவராக வெளியில் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த 3 மாதத்தோட எஃபெக்ட் இப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். அதை அவங்களால கோரிலேட்டே பண்ண முடியாது. இது வந்து ஒருத்தர் வந்து சொன்னாதான் ஓ இது நடந்துச்சா, இதனால இது நடக்குதா அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். ஸோ சோஷியல் மீடியா வந்து சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணாலும் எல்லாருக்கும் எல்லா சைஸும் ஃபிட் ஆகாது.